எல்லாருக்கும் வணக்கங்க. நேர்கள் அத்தனை பேரும் எனக்கு 400 வியூஸ்க்கு மேல கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. என் பேர் பிரீத்தி. நான் புக் ரிவ்யூஸ்லாம் பண்றேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் வந்து பாசிட்டிவ் திங்கிங். இந்த புஸ்தகத்தை எழுதினவங்க வந்து சுமிதா ராய் அண்ட் ஜெயலக்ஷ்மி. இந்த புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணவங்க வந்து விவேகானந்தா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹியூமன் எக்ஸலன்ஸ், ஹைதராபாத். இவங்க வந்து சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. இன்றைய காலகட்டத்துல பாசிட்டிவ் திங்கிங் வந்து ரொம்பவே அவசியமா இருக்கு. அதாவது சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்றாருன்னா, லெட் பாசிட்டிவ் ஸ்ட்ராங் ஹெல்ப்ஃபுல் தாட்ஸ் என்டர் இன்டு யுவர் பிரெயின் ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட்ன்றார். ஓகேவா? சின்ன வயசுல இருந்தே நம்ம பாசிட்டிவ் திங்கிங்கை நம்ம பழகணும். லெட் யுவர் செல்ஃப் ஓப்பன் டு தீஸ் பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் நாட் டு வீக்கனிங் அண்ட் பேரலைசிங் ஒன்ஸ்ன்றாரு. அதாவது என்னன்னா, அந்த நம்ம தாட்ஸுக்கு வந்து எல்லாத்துக்குமே பவர் இருக்குங்க. ஆமாங்க. இப்போ நான் ஒரு கதை, சின்ன கதை மட்டும் சொல்றேன். நமக்கு வந்து 3 ஃபேக்கல்டிஸ் இருக்கு. ஒன்னு தாட், ஃபீலிங்ஸ் அண்ட் இமேஜினேஷன். நம்ம என்ன திங்க் பண்றோமோ அதுவாவே ஆகும். நம்ம என்ன ஃபீல் பண்றோமோ அதை வெளியில வந்து நம்ம பிரதிபலிப்போம். அதுக்கு என்ன ஃபீலிங்ஸ், பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் இருந்தா அதுவே பிரதிபலிக்கும். அதே மாதிரி நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இருந்தாலும் அது பிரதிபலிக்கும். அதே அப்புறம் இமேஜினேஷன், நம்ம சுத்தி இருக்கிற பொருள் எல்லாமே நம்ம என்ன இமேஜின் பண்ணிருக்கோமோ அதை தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இதுக்கப்புறம் தாட்ஸ்க்கு என்ன பவர் இருக்குன்றது வந்து ஒரு குட்டி கதை மூலியமா நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு வழிபோக்கர், ஒரு டிராவலர் வந்து ஒரு மரத்துக்கு அடியில போய் உட்காருவாரு. மரத்தை ரொம்ப தூரம் நடந்து வந்திருப்பாரு. ஒரு மரம் பார்ப்பாரு. அங்க வந்து வழிபோக்கர் வந்து உட்காந்துப்பாரு. அப்புறம் வந்து அவர் உட்காந்துட்டு அவர் வந்து அவரோட தாட்ல வந்து யோசிப்பாரு, ரொம்ப நடந்து வந்திருக்கோமே, இப்படி களைப்பா இருக்கே, ஒரு பெட் இருந்தா நல்லா, இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கோம், இப்ப எனக்கு வந்து ஒரு பெட் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். அவர் நினைச்ச உடனே அங்க ஒரு பெட் வருது. அதுல வந்து உக்காந்துக்கிறார். அதுக்கப்புறம் அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, எனக்கு நல்ல சாப்பாடு இருந்தா நல்லா இருக்குமே, பசிக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சிந்தனையில நினைக்கிறாரு. நினைச்ச உடனே அவருக்கு சாப்பாடும் கிடைக்கிறது. அப்புறம் 3வது விஷயமா அவர் வந்து எனக்கு தண்ணி வேணும்னு நினைக்கிறாரு. தண்ணியும் கிடைக்குது. தண்ணியும் குடிக்கிறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு கை கால்லாம் வலிக்குது, இது வந்து அமுத்தி விட ஆள் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அமுத்தி விடுறதுக்கும் ஒரு பெண்கள்லாம் நிறைய பேர் வராங்க, அமுத்தி விடுறாங்க. அப்புறமா வந்து என்ன நினைக்கிறாருன்னா, அப்படி நான் சந்தோஷமா இருக்கிற அந்த நேரத்துல இப்போ ஒரு புலி வந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு அவர் பயப்படுறாரு. அதாவது அவருக்கு தெரியல, அந்த மரம் வந்து ஒரு கல்பத்தரு மரம்னு தெரியல. நாம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும், அது அந்த மரம் நமக்கு கொடுக்கும், அது ஒரு விஷ் ஃபுல்ஃபில்லிங் ட்ரீன்றது அவர் தெரியாம அவர் நினைக்கிறாரு. அது எல்லாம் அவர் என்ன நல்லதெல்லாம் நினைச்சாரோ அது எல்லாமே நடக்குது. இப்ப கடைசியா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒரு புலி வந்துதான் என்ன நடக்கும்னு ஒரு ஃபியர்ல என்ன பண்றாரு, அதை யோசிக்கிறாரு. நிஜமாவே புலி வந்து அவரை சாப்பிட்டுருது. அதனால நம்ம தாட்ஸ்க்கு அவ்வளவு பவர் இருக்கு. நம்ம சிந்தனைகளுக்கு ஒரு பவர் இருக்கு. அதனால நம்ம சிந்திக்கும் போதே நல்ல விஷயங்களை சிந்திக்கணும். சரி, எப்படி நல்ல விஷயங்கள், நல்ல எண்ணங்களை எப்படி கொண்டு வர்றது? அதுக்கு இப்போ நம்ம பாடிக்கு வந்து என்ன பண்றோம், சாப்பிடுறதுக்கு நல்ல சாப்பிடுறதுக்கு நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம். அதாவது பேலன்ஸ்டு டயட் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும். இது பாடிக்கு. இப்போ மைண்டுக்கு அதே மாதிரி நமக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, மைண்ட் எக்ஸசைஸும் இருக்கு. மைண்டை டிசிப்ளின் பண்ணணும். மைண்டை டிசிப்ளின் எப்படி கொண்டு வருது? ஒரு ரொட்டீன் வச்சுக்கணும். காலையில எழுந்துக்கிறது, அதுக்கப்புறமா குளிக்கிறது, அப்புறம் ஜபம் பண்றது, அதுக்கப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுறது, எல்லாம் அந்தந்த டைமுக்கு டிசிப்ளின்டா பண்ணாலே வந்து இது எல்லாமே மைண்ட் எக்ஸசைஸ் தான். ஸோ அது வந்து பாசிட்டிவ் திங்கிங்கை கிரியேட் பண்ணும். இந்த ஒரு குட்டி கதைக்கு அப்புறமா சர்க்கம்ஸ்டன்சஸ்னு அடுத்த விஷயம் இருக்கு. நம்ம சூழ்நிலைகள், நமக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல வந்து எப்பயுமே டிப்ரெசிங்கா தான் இருக்கும். நமக்கு எல்லாமே வந்து 100% பாசிட்டிவா நடந்ததுன்னா அதுல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு, நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாருக்குமே வரும், சங்கடங்கள் வரும், சேலஞ்சஸ் வரும். அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் வந்து நம்மள டிப்ரெஸ் பண்ணணுமா அப்படின்னா கூடாது.
அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன். 2 பசங்க இருப்பாங்க ஸ்லம்ல. அவங்க 2 பேருமே அவங்க அப்பா வந்து ஒரு குடிகாரர். அந்த அப்பா வந்து குடிகாரரா இருந்ததால அம்மாவை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்பா வந்து டெய்லி குடிச்சிட்டு வருவாரு. அப்போ அந்த ரெண்டாவது பையனுக்கு மட்டும் மைண்ட்ல ரொம்ப ஸ்ட்ரென்த் இருந்தது. அவன் என்ன பண்ணுவான், போய் பக்கத்துல இருக்கிற ஸ்லம் ஸ்கூல்ல போயிட்டு என்ரோல் பண்ணிட்டு அவன் விஷன் பண்ணி பார்ப்பான். அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் அவனுக்கு இருக்கிற சூழ்நிலை எப்படி இருந்தது, அப்பா குடிகாரர், வறுமை எல்லாமே இருந்தது அந்த ஸ்லம்ல. அப்ப அவன் விஷன் பண்ணி என்ன பண்ணுவான், டெய்லி வந்து அவனோட வெற்றி அந்த கோல்னு ஒண்ணு வச்சுட்டு அதை நோக்கி அவன் பயணம் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவன் மில்லியனர் ஆயிட்டான். இது ஃபாரின் கண்ட்ரி எல்லாம் போயிட்டு மில்லியனர் ஆனான். அதுக்கப்புறம் இன்டர்வியூவர் வந்து கேக்குறாரு, எப்படி சார் வந்து இந்த ஸ்லம்ல இருந்து நீங்க வந்து இவ்வளவு மில்லியனரா ஆனீங்கன்றதுக்கு இதை விட நீங்க என்ன எதிர்பார்க்க முடியும், என்னோட சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு தெரியும்ல உங்களுக்கு தான், அதனால இதை விட என்ன எதிர்பார்க்க முடியும்னு சொல்றாரு அவர். அவரோட அண்ணா கிட்ட இதே கேள்வி போய் கேக்குறாங்க. அவர் அதே ஸ்லம்ல தான் இருக்காரு, அவருக்கு எந்த ப்ரோக்ரஸுமே இல்லை. அவர் சொல்றாரு, எங்க அப்பா குடிகாரரு, இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் இருந்தது, என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்க முடியும்ன்றாரு. 2 பேரும் ஒரே இடத்துலதான் வாழ்ந்திருக்காங்க. அதனால நம்மளோட பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து அந்த அந்த ஸ்லம்ல இருக்கிற பையனை ஒரு மில்லியனர் ஆக்குறது. அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் வந்து அவனை வந்து அந்த நம்ம என்ன பண்ணணும்னா, சர்க்கம்ஸ்டான்சஸ் எவ்வளவு டிப்ரெசிங்கா இருந்தாலும் நம்மளுடைய கோல், நம்மளோட எண்ட் ரிசல்ட்டை நம்ம விஷன் பண்ணிட்டே இருக்கணும். நம்ம இதுல நம்ம மைண்ட்ல விஷன் பண்ணிட்டே இருந்தோம்னா அது நமக்கு சக்சஸ கொடுக்கும். அதனால இந்த புஸ்தகத்தை நீங்க கண்டிப்பா படிக்கணும். இந்த புஸ்தகத்தை வந்து ரொம்ப நமக்கு மைண்ட வந்து பியூர் ஆக்கி நம்ம சோலியும் பியூர் ஆக்கி நமக்கு எப்பயுமே எப்படி பாசிட்டிவா திங்க் பண்ணணும் அப்படின்றது இந்த புஸ்தகத்தை வாங்கி கண்டிப்பா படிக்கணும் நீங்க. ரொம்ப நன்றிங்க. எனக்கு திரும்பியும் நேர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. எனக்கு 400 வியூஸ் மேல கொடுத்துட்டீங்க. இந்த பாசிட்டிவ் திங்கிங் புஸ்தகத்தை கண்டிப்பா நீங்க வாங்கி படிக்கணும். நன்றி, வணக்கம்.